எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஃபேப்டெக். இந்த நாள் எனக்கு ஒரு சிறப்பான நாளா இருந்தது. அதனால என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறப்பான நாள் உங்களோடையும் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த காணொளியில நீங்க பார்க்கலாம், நான் பார்த்த விஷயங்கள், பார்த்த மெஷின் எல்லாம். பேசிக்கலி ஃபேப்டெக் என்றா இந்த மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி, மெட்டல் ஒர்க், ஆட்டோமேஷன் சம்பந்தமான விஷயங்கள், இண்டஸ்ட்ரியல் என்வாயர்மெண்ட்ல தேவைப்பட்ட விஷயங்கள், புதுசா வேலைகள சுலபமாக்குற விஷயங்கள், இல்லாட்டி நாங்க தயாரிக்கிற பொருட்கள இன்னும் சுலபமாக தயாரிக்கிற உதவி செய்ற பொருட்கள் மாதிரியா இருக்கும். ஸோ, நாங்க எங்களோட கம்பெனில இருந்து ஆல்ரெடி சேர்ந்து வேலை செய்ற கம்பெனிஸ், அவங்களோட புது ப்ராடக்ட்ஸ், அவங்களோட இன்னோவேஷன்ஸ், அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டினாங்க. நாங்க அங்கேயும் போய் பார்த்தனாங்க. இதுல ஆட்டோமேட்டட் வெல்டிங் மெஷின்ஸ் நான் மில்லட்ட இருந்து பார்த்தனா ரொம்ப நல்லா இருக்கும். அதிலேயே நீங்க ப்ரோகிராம் பண்ணிட்டு, நீங்க அதையே செய்ய வைக்கலாம். ஒரு மனிதர் இருந்து வெல்டிங் பண்றத விட. மற்றும் இவங்களுக்கு இந்த ஏஆர் வெல்டிங் மெஷின் இருந்தது. இதுவும் நான் செய்து பார்த்தேன். உண்மையா தெரியுமா? என் மேனேஜரை விட நான் நல்லா வெல்டிங் அதுல பண்ணுனேன். இதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸுக்கு இல்லாட்டி புதுசா ஆட்கள வெல்டிங்க்கு ட்ரெயின் பண்ணும்போது, அந்த அந்த மெஷின் எல்லாம் நீங்க ப்ரோகிராம் பண்ணிட்டு நல்லா செய்ய வைக்கலாம். மற்றும் இந்த வேர்ஹவுஸ் இண்டஸ்ட்ரியில இந்த பாக்ஸஸ் எடுத்து வைக்கிறது மற்றும் ஆட்டோமேட்டட் மெஷின் ஒரு ரோபாட்டிக் ஃபோர்க்லிஃப்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது. மற்றும் வெல்டிங்க்கு தேவைப்பட்ட உடுப்புகளும் நிறைய கம்பெனிஸ் விற்பாங்க. அதுவும் இருந்தது. மற்றும் வெல்டிங் கன்சூமபிள்ஸ், இந்த வயர்ஸ், ராட்ஸ் அப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இந்த வருஷத்துக்கு பெரிய விஷயம் ஆட்டோமேஷனா தான் இருந்தது. நிறைய கம்பெனிஸ் அவங்களோட பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த மெஷின்ஸ் எல்லாம் உண்மையா நாங்க யோசிக்காத அளவுக்கு விலையா இருக்கும். ஆனா இந்த புதிய சம்பவம் எனக்கு நடந்தது. ஏனென்றால் என் வேலையில் இத பத்தி கதைக்கும்போது நானும் போக விரும்புறேன் என்று அந்த ஒரு வார்த்தை சொன்னதாலவே எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு. அத மாதிரி நீங்களும் உங்களுக்கு வர வாய்ப்புகள விடாமல் நீங்கள் கேட்டு எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்படி உங்களோட வாழ்க்கையிலும் சிறப்பான ஒரு நாள பத்தி கமெண்ட்ஸ்ல போடுங்க.